Hello everyone, நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முத்ரா டாபிக் தான். இன்னைக்கு நீங்க எல்லாரும் நிறைய பேர் என்ன கேட்ட முத்ரா. ஸோ ஹேர் லாஸ், முடி உதிர்தல் அண்ட் முடி திரும்ப வளர்றதுக்கு என்ன பண்ணுறது, என்ன முத்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முடி எதனால் நம்மளுக்கு கொட்டுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன முத்ராஸ், அதாவது ஒரு முத்ரா கிடையாதுங்க, நிறைய 4 முத்ரையை காம்பினேஷனாக இந்த முடி உதிர்தலுக்கு நம்ம பண்ணோம். ஸோ அதெல்லாம் என்ன முத்ரா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் முடி கொட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து நம்மளுக்கு மைண்டில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி இருந்தால் முடி கொட்டும். அடுத்தது நம்மளோட உடம்புல எனர்ஜி ஃப்ளோ சரியா இல்லைன்னா முடி கொட்டும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல தட் இஸ் நம்ம உடம்புல நம்மளோட வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதாவது குறைபாடுகள், டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருந்தால் நம்மளுக்கு முடி கொட்டும். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். முடி கொட்டுறதுனா வெறும் முடி கொட்டுறது வந்து ஒரு சிம்டம் தான். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு முடி கொட்டும். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த முத்ரை பேர் வந்து பிரசன்ன முத்ரை அப்படின்னு சொல்லுவோம், உரசு முத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பால்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில பால்னா முடி, வியம்னா எக்ஸசைஸ். ஸோ முடிக்கான எக்ஸசைஸ் தான் இந்த முத்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்லையிங் கண்டிஷன் எதனால முடி கொட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து பிராணா ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து கரெக்டாக இல்லைன்னா முடி கொட்டும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பிராண முத்ரை பண்ணோம். பிராண முத்ரை எப்படி பண்ணோம்னா, நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதுதான் பிராண முத்ரை. இப்படி வச்சு அப்படியே மடியில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டிங்கன்னா போதும். இதுதான் பிராண முத்ரா. இந்த முத்ராவை எந்த ஒரு தெரப்பிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும், ஏதாவது ஒரு முத்ரையை இதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தட் இஸ் தெரப்பிக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எல்லாருமே பிராண முத்ரா தான் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் பிராண முத்ரையில் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட உடம்புல இந்த எனர்ஜி வந்து கரெக்டாக சர்க்குலேட் ஆகும். ஜாஸ்தி தட் இஸ் பிராணா ஜாஸ்தி கிடைக்கும். அதாவது பிராண சக்தி நம்மளுக்கு நிறைய வேணும். அப்போ தான் ட்ரீட் பண்ண முடியும், பாடியை ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த பிராண முத்ரா பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் இந்த பிராண முத்ரையில் இருக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு அப்படியே மேலே நோக்கி வச்சு உட்கார வேண்டியதான். பிராண முத்ரை வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா பிராண முத்ரையோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இது பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி எனர்ஜி ஃப்ளோ வந்து ஜாஸ்தி ஆகுது உடம்புல. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அடுத்தது நம்ம மைண்டை காம் பண்ணணும். ஸோ எந்த முத்ரை பண்ணாலுமே மைண்டு காம் ஆகும். பட் எஸ்பெஷலி இந்த முடி கொட்டுது அப்படின்னா, நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு முடி கொட்டும். ஸோ சின் முத்ரை பண்ணணும். சின் முத்ரை பண்ணால் நம்மளோட மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறையும். ஸோ அப்படியே வச்சுட்டு நம்மளோட பிரெயின் ஃப்ரீக்குவன்சியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு சின் முத்ரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர் எலிமெண்ட்டை வந்து நம்ம உடம்புல கரெக்டாக பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவையற்ற காற்று ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியில் போகிறதுக்கு நம்மளுக்கு சின் முத்ரை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்கார வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிராண முத்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் சின் முத்ரை பண்ணுறோம். இப்போ 3ஆவதாக ஒரு முத்ரை பண்ணி ஆகணும். இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் குறைபாடு, தட் இஸ் நம்ம உடல்ல ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தது, புரோட்டீன் டெஃபிஷியன்சி அதெல்லாம் வரும் இல்லையா. நம்ம நிறைய வந்து புரதச்சத்து நிறைஞ்ச சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் முடி வளரணும்னா. ஸோ முடி, மசில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கின், நம்ம உடம்புல இருக்கிற திடமான பொருள்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப காமனான விஷயம் என்னன்னா எர்த் எலிமெண்ட். ஸோ அந்த எர்த் எலிமெண்ட்டை நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து முடியும் சரி, உடம்புல இருக்க மசில்ஸும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்மளோட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு போகணும். தட் இஸ் எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் அந்த மசில்ஸ்க்கெல்லாம் அது சப்ளை ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருத்வி முத்ரா. நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம். மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை வச்சு அப்படியே உட்காரோம். அதாவது மோதிர விரலோட டிப்பை இதை அப்படியே வச்சு அப்படியே உட்கார வேண்டியதான். இது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணும். இது வந்து பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புக்கு திடம், எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும், என்ன ஒரு ரொம்ப டயர்டாக இருந்தாலும் இந்த முத்ரை பண்ணோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு எனர்ஜி வரும். ஏன்னா எர்த் வந்து நம்மளுக்கு நல்லது, உடம்பை வந்து திடப்படுத்தி கொடுக்கறதுக்கு நல்லது. நம்மளோட சோம்பலை முறிக்கிறதுக்கு, நம்மளோட சோம்பேறித்தனத்தை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம எர்த் எலிமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறோம். அண்ட் இது கொஞ்சம் கூலாகவும் ஆக்கும், நம்ம பாடியை வந்து குளிர்ச்சி ஆக்கும். ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியானா நம்மளுக்கு முடி கொட்டும். ஸோ பிருத்திவி முத்ரை பண்ணும்போது ஹீட்டு குறையும் உடம்புல.
உடம்புல போது என்ன ஆகும்னா நம்ம பாடி வந்து கொஞ்சம் நேச்சுரலாவே கூல் ஆகும். கூல் ஆச்சுன்னா அதாவது மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆனாவே உங்களுக்கு உடம்பு கூல் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த முதிரை பண்ணும்போது நம்மளுக்கு எர்த் எலிமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாடி நேச்சுரலாகவே கூல் ஆகும். ஸோ நேச்சுரலாக பாடி கூல் ஆகும்போது நம்ம தசைகள் நம்மளோட உடம்புல இருக்கிற அதாவது அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கிடைக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கு சேரும். அதனால விட்டமின் டெஃபிஷியன்சினால வர இந்த ஹேர் லாஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இந்த முதிரையை வந்து ஒரு 5 minutes பண்ணுறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இந்த முதிரையெல்லாம் பண்ணி முடிச்சோடனே நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஸோ இந்த முதிரை எல்லாமே எனி டைம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நான் சொல்கிற மெயினான முதிரை தட் இஸ் பிரசன்ன முதிரை ஆர் உரசு முதிரைக்கு வருவோம். இந்த முதிரையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அது வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து உரசு முதிரை. ஸோ இந்த 2 கையை இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சுட்டு இந்த கட்டை விரலை இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த பாயிண்ட்ல வச்சு அப்படியே சரன்னு இப்படி தேய்க்க போறோம். இதுதான் வந்து உரசு முதிரை. இதுல நீங்க வந்து சத்தமே வரும். நம்மளுக்கு இந்த 2 நெயில் வந்து நம்ம உரசுறதுல வந்து சத்தம் வரும். ஸோ இந்த சத்தத்தோட தான் இதை செய்யணும். எவ்வளோ நேரம் செய்யலாம்னா ஒரு 2 minutes to 5 minutes வரைக்கும் இந்த முதிரையில இப்படியே உரைச்சிட்டே இருக்கலாம். ஸோ இது பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா இப்போ நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் எஸ்பெஷலி நம்ம தலை முடிகளுக்கு இருக்கிற ரூட்ஸ் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. தட் இஸ் நம்ம தலையில இருக்கிற ஹேர் ஃபாலிகல்ஸோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இங்க இருக்கிற நர்வ்ஸ் இஸ் கனெக்டட் டு அவர் ஹேர் ஃபாலிகல்ஸ். தட் இஸ் நெயில்ஸ்ல இருக்கிற நர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு நெயில் பெட்டில் இருக்கிற நர்வ் வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலிகல்ஸோட கனெக்டா இருக்கு. ஸோ இது பண்ணதுனால அந்த இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஆக்சிஜன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த முதிரெல்லாம் வேற பண்றோம் இல்லையா, அந்த பிராண முத்ரா பண்றோம், அப்புறம் பிருத்வி முத்ரா பண்றோம், அப்புறம் வந்து காம் ஆகிறதுக்கு நம்ம சின் முத்ரா பண்றோம். ஸோ இதெல்லாம் பண்ணதுனால என்ன ஆகும்னா ஓவராலா ஒரு 360 degree வியூ அல்லாட்டி வந்து 4 dimensional நம்ம வந்து இந்த முடியை வளர வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்றோம். ஸோ அதனால இந்த ஹேர் ஃபாலை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஹேர் ரீகோர்த் ஆகுதையும் ஹேர் திரும்ப தட் இஸ் முடி நல்லா திரும்ப வளர்றதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க இதை எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர வரைக்கும் பண்ணுங்க. முத்ரா வந்து கொஞ்சம் லைக் ரொம்ப ஸ்லோவாக தான் முத்ரா வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இன்னொன்று என்னன்னா ரொம்ப நம்பிக்கையோட இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பலன் உண்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்க பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.